இந்த நாள் கூட்டத்தினுடைய செய்தி, ஒவ்வொரு நாள் செய்தியுமே பெரிய பெரிய செய்தி தான் பார்த்துருப்பீங்க. நானும் சீக்கிரமாக கையில் கொடுப்பான்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட டைமு 7 மணிக்கு கொடுப்பான்னு எதிர்பார்த்தது இப்போ 7:15 அதில் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் நான் வேகமாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை சுருக்கமாக தான் எடுத்திருக்கிறேன். ஒருவேளை கொஞ்சம் நேரமானாலும் இது கடைசி நாள் தான், கொஞ்சம் பொறுத்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜபத்தோட நாம இந்த செய்திகளை நாம தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். பரலோக தேவன் இந்த சத்தியத்தை நமக்கு புரியும்படியாக கர்த்தர் நமக்கு கற்றுத்தரும்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டுக்குள்ளாக ஒப்புக் கொடுப்போம். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, மகா சர்ச்சை இந்த செய்தியை நாம தியானம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே பரலோக தேவன் அநேக மகத்துவமான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறார். மகா சர்ச்சை. அன்பானவர்களே, இந்த செய்தியானது என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை நான் படிக்க என் வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட இன்னும் நெருக்கமாக ஜீவிக்க வேண்டும், கர்த்தரை இன்னும் பற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உள்ளான வாஞ்சை எனக்குள்ளாக வந்தது. ஏனென்று சொன்னால், இது ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தின வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கிற ஒரு மாபெரும் சர்ச்சையான ஒரு உண்மை கதையாக இது இருக்கிறது. இந்த செய்தியை நம்ம தியானம் செய்யும் பொழுது பரலோக தேவன் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். உங்கள் கவனத்தை நான் பேசுகிற இந்த செய்தியோடு கூட கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்ல விரும்புகிற அந்த சத்தியங்களையும் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய கவனங்களை நாம் பரலோகத்திற்கு நாம கொண்டு செல்வோம். சரிங்களா? நம்ம ஜெபத்தோட நாம இந்த செய்தியை கவனிப்போம். சிறு ஜெபத்தை நம்ம செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். இந்த பரலோகத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம கொண்டு செல்வோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் இருந்தார், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணான்னு சொன்னா, தேவ தூதர்களை படைத்தாங்க. பரலோகத்துல இந்த சம்பவமானது நடந்தது. நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சத்தியங்கள் நம்ம கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த செய்தியானது அத்தனை செய்தியுடைய ஒரு முடிவுரையாக இருக்கிறது. ஆதலால் இந்த சத்தியங்கள் நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாக பரலோக தேவன் உங்களுக்கு உள்ளத்துல அநேக சத்தியங்களை புரியும்படியாக தேவன் கிருபை செய்வார். எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆண்டவர் அநேக தூதர்களை படைச்சாரு. அதுல விசேஷமாக ஒரு முக்கியமான ஒரு தூதனை என்ன செய்யறான்னு சொன்னா தேவன் படைச்சாராம். அந்த முக்கியமான அந்த தூதனை அவர் படைக்கும் பொழுது அந்த வசனம் சொல்கிறது, நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அன்பானவர்களே, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் என்றும் தேவன் பேசுறார். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான் இந்த லூசிபர் என்பதை நாம் பார்க்கிறோம். அவனை பற்றி வேதம் பேசுகிறது. எசேக்கியேல் 28:13, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது என்று ஆண்டவர் அங்க பேசுகிறார். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது என்று ஆண்டவர் பேசுறார். பாருங்க, இந்த ஒரு தூதனை ஆண்டவர் எப்படி படைச்சான்னு சொன்னா, சகல விதமான ரத்தனங்கள் என்ன பண்ணி சொன்னா அவனை எப்படி மூடிக்கொண்டிருந்தது. பாருங்க, ஒரு வைரம், ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு முத்து, இதெல்லாம் சொன்னா ஜொலிக்கும், அது இயற்கையாகவே அது ஜொலிக்கும். ஆனால் இவன் அதே என்ன சொன்னா ஒரு ஆடையாக அவன் தரித்திருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அந்த ஒளியானது இவன் மேல் படும் பொழுது இன்னும் அதிகமாக அவன் பிரகாசித்தான் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவன் அந்த பரலோகத்தில் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொன்னால், குற்றமற்றவனாக இருந்தான். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தா என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்துல தேவன் பேசுகிறார். அன்பானவர்களே, அந்த பரலோகத்துல அவன் ஒரு மேன்மையான நிலையில் இருந்தான். இந்த லூசிபர் என்பவன் பரலோகத்துல எப்படி இருந்தான்னு சொன்னா மேன்மையான நிலையில் இருந்தவன் என்று சொல்லி யூதா புஸ்தகம் 6ஆம் வசனம் நமக்கு பேசுகிறது. எதற்காக ஆண்டவர் இந்த லூசிபரை உண்டாக்கினார் என்று சொன்னால், எசேக்கியேல் 28:14 வேதம் பேசுகிறது. எசேக்கியேல் 28:14, நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. எதற்காக ஆண்டவர் அவனை உண்டாக்கினார் என்று சொன்னால், நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினா என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுகிறார். அப்போ ஆண்டவர் ஏன் இந்த லூசிபரை உண்டாக்கினார், எதற்காக அவன் அபிஷேகம் செய்யப்பட்டான் என்று சொன்னால், அன்பானவர்களே,
ஆண்டவர் அவனை ஏதோ ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை அவன் காப்பாற்றுவதற்காக தேவன் அப்புறம் சொன்னா அவனை உண்டாக்கினார். எதை காப்பாற்ற என்று சொன்னால் அதுக்கான ஒரு பதிலை நாம கண்டுபிடிக்க போறோம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துக்கு உங்க கவனத்தை திருப்புங்க. எதற்காக இந்த லூசிபர் அபிஷேகம் செய்யப்பட்டான் என்று சொன்னால் ஏதோ ஒன்றை காப்பாற்றுவதற்காக தேவன் அவனை அபிஷேகம் செய்தார். இந்த யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துல ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி ஆண்டவர் பேசுறார். ஆசரிப்பு கூடாரம், சரிங்களா? அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் எப்படிப்பட்ட அளவு, எதனால் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொன்றாக தேவன் பேசிக்கொண்டே வருகிறார். அதுல விசேஷமாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நாம் பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு பரிசுத்தமான இடம். ஆசரிப்பு கூடாரம் ஒரு பாவி எப்படி தேவனை சந்திப்பது என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு இடம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமை தங்கும் இடம் என்பதை நாம் பார்க்கிறோம். அங்குதாங்க ஆன்மீக போராட்டத்தை முழுமையாக நாம கற்றுக்கொள்ள கூடும் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுடைய 10 கட்டளை, அதாவது தேவனுடைய சிம்மாசனத்தின் அஸ்திபரமாக உள்ளதை அதனை சிந்தனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, இந்த யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சு பாருங்க. நமக்கு படிப்பதற்கு நேரம் அதிகமா இல்லை, அதனால நான் ஸ்கிரீன்ல போடுகிற அந்த வசனங்களை நீங்க கவனிச்சு பாருங்க, சரிங்களா? ஆண்டவர் பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக என்று சொல்லி மோசே கிட்ட பேசிட்டு இருந்தார், சரிங்களா? அந்த பொன்னினாலே 2 கேருபீன்களை செய்வாயாக. அந்த 2 கேருபீன்களை என்ன செய்யணும்? ஒரு புறத்துல ஒரு கேருபீன்களையும் மறுபுறத்துல ஓரத்துல மற்ற கேருபீனையும் பண்ணி வை என்று சொல்லி ஆண்டவர் பேசினார், சரிங்களா? அந்த கேருபீன்கள் என்ன சொன்னா 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவர்களாய் இருக்க கடவுது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவர்களாய் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் இங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கேருபீன்கள், அதாவது இந்த லூசிபர் யார் என்று சொன்னால் தேவதூதல 2 கூட்டம் இருக்குதுங்க. ஒன்று கேருபீன்கள், இன்னொன்று சேராபீன்கள். இந்த கேருபீன் ஆக இருக்கிற இந்த லூசிபர் என்ன செய்வான்னு சொன்னா அந்த கிருபாசனத்தின் மேல இந்த பக்கம் இருக்கிற 2 கேருபீன் என்ன செய்வான்னு சொன்னா அந்த கிருபாசன் கீழே என்ன இருக்குன்னு சொன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுங்க? தேவனுடைய 10 பிரமாணம் இருக்கிறது. 21ஆம் சொல்கிறது, கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுகிறார். அன்பானவர்களே, அப்போ இந்த கேருபீன்களுக்கு என்ன பணியை தேவன் கொடுத்தார் என்று சொன்னால், இந்த லூசிபருக்கு தேவன் என்ன பணியை கொடுத்தார் என்று சொன்னால் தேவனுடைய 10 பிரமாணத்தை பாதுகாக்கிற வேலை. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று ஆண்டவர் பேசுறாரு. எதை காப்பாற்றுவதற்காக சொன்னா தேவனுடைய 10 பிரமாணத்தை காக்கக்கூடியவனாக இந்த லூசிபர் இருந்தான். அன்பானவர்களே, இந்த லூசிபர் பரலோகத்தில் இருந்த போது அவன் செய்த வேலையை இந்த பகுதியானது நமக்கு பேசுகிறது. தேவனுடைய கற்பனைகளை பாதுகாக்க தேவனுடைய சமூகத்தில் அவன் நின்று கொண்டிருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்க பாக்குறீங்க, இதுதான் உடன்படிக்கை பெட்டி. மேல இருக்கிற கேருபீன்கள் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த பெட்டியை மூடுறா போல இருக்கிறாங்க. அவனுடைய பார்வையெல்லாம் அந்த 10 பிரமாணமாகி அந்த பெட்டி என்ன செய்யுங்க நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த லூசிபர் அவனுக்குள் பாவமோ அக்கிரமோ காணப்படும் வரைக்கும் எல்லா வகையிலும் எப்படி இருக்காங்க, அவன் பூரணமானவனாக இருந்தான் என்று சொல்லி இந்த எசேக்கியேல் புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்று சொன்னால் பாவம் என்றால் என்ன என்று சொன்னா பரலோகத்துல பாவம் உண்டாச்சு, லூசிபருக்குள்ளாக பாவம் வந்தது. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 1 யோவான் 3:4 வாசிக்கிறோம். 1 யோவான் 3:4 வசனம், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று சொல்லி வேதம் பேசுகிறது. அப்படி என்று சொன்னால் லூசிபர் தேவனுடைய பிரமாணத்துக்கு எதிராக என்ன சொன்னா மாறினான். அன்பானவர்களே, அது தேவனுக்கு எதிராக மாறுவது போல இருந்துச்சு. அவன் பிரமாணத்துக்கு எதிராக மாற மாற அவன் தேவனையே எதிர்க்கிறவனாக மாறினான். சாத்தான் தேவனுடைய பிரமாணங்கள் என்ன செய்யறாங்க? முழுவதுமாக வெறுக்கிறாங்க. எந்த பிரமாணம் அவனுக்கு பிடிக்காது, எல்லா பிரமாணத்தையும் வெறுத்து கொண்டிருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய அந்த பிரமாணத்துக்காக முதல்ல பரலோகத்துல யுத்தம் என்ன பண்ணுச்சுன்னா வெடித்தது. அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. தேவனுடைய 10 பிரமாணத்துக்காக பரலோகத்துல ஒரு பெரிய சண்டை வந்தது. இப்போ ஏசாயா புஸ்தகத்துல வாசிக்கிறோம் 14ஆம் அதிகாரம் ஏசாயா 14:13, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும். அன்பானவர்களே, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்கள் ஏறுவேன்,
உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு என்று ஒரு சிங்காசனத்தை கொடுத்திருந்தாரு. அவன் சொல்றான், என் சிங்காசனம் செய்ய பாறேன், தேவனுடைய சிங்காசனம் மேலாக நான் உயர்த்த போகிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு மேட்டிமையை அவன் கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ உன்னதமானவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் நீதி உள்ளவர். உன்னதமானவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் பரிசுத்தமானவர், எல்லாவற்றிலும் அவர் சரியானவர். ஆனால் இந்த லூசிபர் நினைச்சான், தேவனை போல வாழ கட்டளைகள் தேவை கிடையாது என்று வாதத்தை பரலோகத்தில் நான் வைத்தான். அப்ப பாருங்க, தேவனுடைய கட்டளையே தேவையில்லை, அது இல்லாமையே ஒருவரால தேவனை போல இருக்க முடியும் என்று சொல்லி அவன் வாதாடி கொண்டே இருந்தான். அன்பான ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, லூசிபரோட சேர்ந்து என்ன பண்ணாங்க, நிறைய பேரு தூதர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா 1/3 அவனோட சேர்ந்து தேவனுக்கு எதிராக கலகம் செய்ய ஆரம்பிச்சாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியமாக அது மாறி இருக்கும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியிலே விழத் தள்ளிற்று என்று வேதத்துல வாசிக்கிறோம். அதன் வாள். அப்போ வாள் என்றால் என்ன? நம்ம ஏற்கனவே இந்த வசனங்களை நம்ம படிச்சிருக்கிறோம், சரிங்களா? ஆனாலும் இந்த வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மூப்பனும் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மூப்பனும் கனம் புரிஞ்சவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். பாருங்க, இந்த வசனத்தை தான் பாஸ்ட் அம்மா என்ன பண்ணான்னு சொன்னா அந்த எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. அன்பானவர்களே, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள் என்று நாம் அங்க பாக்குறோம். அப்போ வானத்தின் அந்த நட்சத்திரங்கள் 1/3 என்ன பண்ணுச்சுங்க, தூதர்களை சாத்தான பண்ண சொன்னா இந்த பொய் போதகத்தினால என்ன பண்ண சொன்னா இழுத்து பூமியில விழத்தள்ளி பண்ணினான் என்று நாம் அந்த வசனத்துல வாசிக்கிறோம். பரலோகத்துல உள்ள 1/3 தூதர் என்ன பண்ணாம ஏமாற்றினான். அப்போ போதித்து தவறான காரியங்களை போதித்து கடவுளை பற்றி தப்பா சொல்லி கொடுத்து 1/3 தூதரை என்ன பண்ணான்னு சொன்னா ஏமாற்றி தன் பக்கம் இழுத்து கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப கொஞ்ச காலம் என்ன பண்ணாங்க, லூசிபர் அவனை நம்பின தூதர்களும் பரலோகத்துல இருந்தாங்க. இப்போ நடித்து கொண்டே இருந்தாங்க, தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். பாருங்க, 1/3 பரலோக தூதர்கள் அவனோடு சேர்ந்து கொண்டு தேவனை விழுத்த முயற்சி செஞ்சாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ 2 கூட்டம் பிரிந்து போனது. அப்போ சாத்தான் சொன்னா தன் பக்கமாக ஒரு பங்கு தேவதூதரை தன் பக்கம் இழுத்து கொண்டு அவன் தேவனுக்கு எதிராக நிற்கிறான். இப்போ 2 கூட்டம் அந்த தேவதூதர்களுக்கு தலைவர் இல்லாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்க என்ன செய்யறான்னு சொன்னா மிக வேளாக மாறி ஒரு தலைவனாக என்ன செய்யறான்னு சொன்னா அங்க நின்று அந்த கூட்டத்தை வழி நடத்தினார் என்று நான் பார்க்கிறோம். பரலோகத்துல யுத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசபத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசபமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. யுத்தம் உண்டாயிடுச்சுங்க, ஆனால் சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணி என்ன கிடைக்கல, வெற்றி கிடைக்கவில்லை என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். ஜெயம் கொள்ளவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சாத்தானும் அவனை சேர்ந்து என்ன பண்ணாங்க, கீழே பூமியில விழ தள்ளினார் ஆண்டவர். ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு பயங்கரமான ஒரு சம்பவமாக அது இருந்தது. இந்த வேதத்துல வாசிக்கிறோம், சாத்தானுக்கு யாரு இருக்கிறாங்க, தூதர்கள் உண்டு. அவங்க எப்படிப்பட்ட தூதர் என்று சொன்னால் பாவம் செய்த தூதர் என்று சொல்லி வேதம் நமக்கு பேசுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ பாவம் செய்தார்கள் இந்த தூதர்கள் என்பதை நாம பார்க்கிறோம். இப்ப இவங்க எல்லாம் எங்க விழுந்தாங்க என்று சொன்னால் அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர் யாவரும் தள்ளப்பட்டாங்க. அது பூமியிலே விழ தள்ளிற்று. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில என்ன செய்யப்பட்டாங்க, அவங்க தள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் பூமியிலே விழ தள்ளினார் என்று ஆண்டவர் பார்க்கிறோம். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னாரு, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை நான் கண்டேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் லூக்கா 10:18 சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப சாத்தானின் ஒரே கொள்கை என்னன்னு சொன்னா, அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, நான் எங்க இருந்தாலும் சரி, நான் பரலோகத்துல இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி, என்ன செய்வேன் சொன்னா தேவனுடைய பிரமாணங்களை என்ன செய்வேன், நான் உடைப்பேன். அதை எப்படியாலும் செய்வேன், அதை நான் எதிர்த்து கொண்டே இருப்பேன். சரிங்களா? சிங்காசனத்தை, ஆண்டவருடைய சிங்காசனத்தை எப்படியாவது நான் பிடிச்சு அங்க நான் போய் உட்காருவேன் என்று சொல்லி அவன் தேவனுக்கு எதிராக என்ன செய்ய சொன்னா கலகத்தை செய்வதற்கு அவன் எண்ணங்களை மாற்றிக்கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு மோசமான ஒரு செயல்களை செய்த அந்த லூசிபரை தேவன் ஏன் உடனே அழிக்கவில்லை என்று ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில கேள்விகள் வரலாம். அன்பானவர்களே, அதற்கான நல்ல அருமையான ஒரு பதிலை நாம பார்க்க போறோம். அப்போ சாத்தானை யார் உண்டாக்கினாங்க என்ற ஒரு கேள்வி ஒருவேளை நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்கலாம். சாத்தானை யாருமே என்ன செய்யலங்க, உண்டாக்கவில்லை. அந்த லூசிபர் என்கிற அந்த தூதன் தான் பண்ணாங்க, தன்னை சாத்தானாக மாற்றிக்கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டு பிரியமான, ஏன் ஆண்டவர் உடனே சாத்தானை அழிக்கவில்லை? அந்த பதில் எளிமையானது ஆனால் ஆழமானது என்று சொல்லி நாம் அங்க பாக்குறோம். நீங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 - 30 வசனம் படிச்சு பாருங்களேன். அங்க ஒரு அருமையான ஓமையை தேவன் பேசினார். நல்ல விதையை ஆண்டு விதைச்சாராம், திடீரென்று களைகளும் அங்க வந்துச்சான்.
அவங்க கேட்டாங்களாம், எஜமானே நம்ம நல்ல விதையத்தானே விதைச்சோம், களைகள் எப்படி வந்தது என்று அங்க பாக்குறோம். அப்போ அவன் சொன்னாரு, சத்துரு அதை விதைச்சிருப்பான், நாங்க போய் பிடிக்கிட்டோமான்னு கேக்குறாங்க. வேண்டாம் வேண்டாம், புடுங்க வேண்டாம், அது அறுப்பு காலம் மட்டும் என்ன செய்யாது சேர்ந்து வளரட்டும். அப்போ சாத்தான் ஏன் ஆண்டவர் அழிக்கவில்லை என்று சொன்னால், ஒரு அறுப்பு காலம் வருகிறது, அது வரைக்கும் யார் இருக்கணும்? சாத்தான் இருக்க வேண்டும் என்று அந்த பகுதியானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ சாத்தானின் போதனை என்னன்னு சொன்னா, தேவனுடைய பிரமாணத்துல என்ன இருக்குது? தப்பு இருக்குது. சரிங்களா? பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. அப்போ தேவன் அன்பானவர் அல்ல, அப்படிலாம் என்ன செய்யறான்? இந்த இப்படிப்பட்ட பொய்களை அவன் சொல்லி கொண்டு வந்தான். அந்த சாத்தான் சொன்ன அத்தனை பொய்களுக்கும் என்ன தரணும்? பதில் கொடுக்க வேண்டும். அப்பதான் சாத்தானுக்கு முடிவை கொடுக்க முடியும். சாத்தான் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளையும் நிரூபிக்கணும். அது சரியில்லை, அவன் சொன்னதெல்லாம் பொய் என்பதை நிரூபிச்சாதான் சாத்தான அழிச்சா அது நியாயமாக இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நமக்கு எதிராக யாராவது பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது உடனே நம்ம அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்காம அதை நிரூபிச்சாதான் என்ன செய்ய முடியுங்க? அது அவங்க பக்கம் தப்பு சரி என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே போலதான் சாத்தான் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளையும் தேவன் அப்ப நான் சொன்ன அதை நிரூபிப்பதற்கு, பதில் தருவதற்கு அவர் காத்து கொண்டிருந்தாரு. அதனால்தான் சாத்தான் என்ன செய்ய உடனே அவர் அழிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? பாவம் செஞ்சாங்க. இந்த வசனத்தை நீங்க தயவு செய்து கவனமா பாருங்க. பாவத்தின் சம்பளம் என்னதுங்க? மரணம் என்று வேதம் பேசுகிறது. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்களேன். சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சியுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன், ஒரே சாட்சியுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. பாருங்க, அப்போ ஒரு மனுஷனை கொலை செய்யணும், அவனை அழிக்கணும்னு சொன்னா எத்தனை சாட்சி வேண்டும் என்று வேதம் பேசுகிறது? 2-3 சாட்சி வேண்டும் என்று வேதம் பேசுகிறது. இன்னொரு வசனம் பாருங்களேன். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது, 2-3 சாட்சியுடைய வாக்கினாலே காரியம் நிலை வரப்பட வேண்டும் என்று ஆண்டவர் பேசுறார். அப்போ சாத்தான் பாவம் செஞ்சுட்டான், அக்கிரமம் செஞ்சுட்டான். இப்ப அந்த சாத்தானை ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு எத்தனை சாட்சி வேண்டும்? 2 அல்லது 3 சாட்சிகள் தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, சாத்தான் சாக வேண்டும் என்று ஒரு எத்தனை சாட்சி வேண்டும் என்று சொன்னால் 2 அல்லது 3 சாட்சிகள் வேண்டும். பரலோகத்துல ஏற்கனவே 2 சாட்சி இருக்குது. சரிங்களா? 3ல் ஒரு பங்கு தான் அப்ப நான் சாத்தான் தன் பக்கமாக இழுத்து கொண்டு வந்தான். அந்த பரலோகத்தில் இருக்கிற 2 சாட்சி, பாவம் செய்யாத தேவ தூதர்கள் சொல்றாங்க சாத்தான் சாக வேண்டும் என்று சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதை வச்சே சாத்தான் அழிச்சிடலாம். ஆனா ஆண்டவருக்கு அது மட்டும் போதாது, 3வது சாட்சியும் ஒன்று வேண்டும். 3வது சாட்சி என்ன செய்யணும்? சாத்தான் சாக வேண்டும் என்று சொன்னாதான் ஆண்டவர் செய்யப்படுறாராம் அந்த சாத்தான் அழிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாரு. அதுக்கு தாங்க ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இந்த சாத்தானை அழிப்பதற்காக ஆண்டவர் 3வது சாட்சி என்ன செய்றாரு? தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போ சாத்தான் ஏன் உடனே அழிக்கப்படவில்லை? இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நீங்க தயவு செய்து நீங்க ஜெபத்தோட கவனிக்க வேண்டும். அந்த 3வது சாட்சியை ஏற்படுத்துறதுக்காக தேவன் என்ன பண்றாங்க? இந்த அழகான உலகத்தை படைக்கிறாங்க. 6 நாள்ல அந்த உலகத்தை படைச்சார். 6வது நாள்ல யாரை படைச்சாங்க? மனிதனை தேவன் சிருஷ்டித்தாரு. அவருடைய சாயலாக என்ன பண்ணான்னு சொன்னா தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பேசுகிறது. மனுஷனை ஆணும் பெண்ணுமாக தேவன் சிருஷ்டித்தாரு. அந்த மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மனுஷனை எப்படி சிருஷ்டித்தார் என்று சொன்னால் எபிரேயர் 2:7 வாசிக்கிறோம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று வேதம் பேசுகிறது. பாருங்க, தேவன் மனுஷனை தூதனுடைய பலத்தோட தூதனுக்கு இருக்கிற சக்திகளை கொடுத்து வல்லமையை கொடுத்து தேவனை சில மனுஷனை படைக்கல. சரிங்களா? மனுஷனை எப்படி படைக்கிறாங்களாம்? தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக தேவன் படைச்சாராம். அப்ப தூதன் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அற்புதம் செய்வாங்க, மறைஞ்சு போயிடுவாங்க, ஏதாவது வல்லமையினால என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு காரியத்தை செய்வாங்க. ஒரு தூதன் வந்தாலே இந்த உலகத்தை எல்லாத்தையும் அழிச்சிருவான். சரிங்களா? ஆனால் ஆண்டவர் தூதரிலும் சற்று சிறியவனாக என்ன பண்ணான்னு சொன்னா ஆதாம் ஏவாள் என்ன பண்ணார்? மனுஷனை தேவன் படைச்சாரு. பரலோகத்துல இருக்கிற அந்த 2 பங்கு தூதர்லாம் யோசித்தாங்களாம், என்ன ஆண்டவர் இப்படி செய்யறாரு? இவனா பிரமாணத்தை கடைபிடிக்க போறான்? ஏற்கனவே எல்லா வல்லமையும் இருக்கிற அந்த தூதர்ல என்ன செஞ்சுட்டாங்க? பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது, கஷ்டம்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கீழே போயிட்டாங்களே. ஆண்டவர் ஒரு வல்லமையும் கொடுக்காம இந்த மனுஷனை படைக்கிறாரு, எப்படி இவன் 10 பிரமாணத்தை காப்பாத்துவான் என்று சொல்லி எல்லா தூதரும் மனசுல எண்ணங்களை யோசித்துக் கொண்டிருந்தாங்க. ஆண்டு சொன்னாரு, இவன் என்ன செய்ய போறான்? என்னுடைய பேரை காப்பாற்ற போறான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்மியூட் எடுத்து விடுங்க, மியூட் பண்ணி இருக்காங்க.
உங்க செல்லு மியூட்டா இருக்கு பாஸ்டர் தியாகராஜ், உங்க செல்லு மியூட்ல இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, பாருங்க, ஏன் ஆண்டவர் மனிதனை படைத்தார் என்றால் சாத்தானை அழிக்கிறதுக்காக தான் படைச்சார். சில பேர் சொல்றாங்க, நான் ஏங்க இந்த உலகத்துல வந்து பிறந்தேன், நான் பிறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் இவ்வளவு பாடுபடுறேனே கஷ்டப்படுறேன்னு சொல்லி சில பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா ஏன் ஆண்டவர் மனிதனை படைத்தார் என்று சொன்னால்? சாத்தானுக்கு ஒரு மரணத்தை கொடுப்பதற்காக என்ன பண்ணான்னு சொன்னா மனிதனை தேவன் சிருஷ்டித்தார், படைச்சிருக்கிறார் என்பதை நாம இங்க பாக்குறோம். அன்பான தேவனுக்கு பிரியமாங்களே, அப்போ பிசாசுக்கு மரணத்தை கொடுக்க மனித குடும்பத்தை தேவன் படைச்சாரு. படைச்சிட்டு அவங்க கிட்ட சொன்னாரு, என்ன சொன்னான்னு சொன்னா, நான் அன்பானவரா என்பதை நீங்க காட்டுங்க. ஏன்னு சொன்னா பரலோகத்துல அந்த லூசிபர் என்ன பண்ணிட்டாங்க, அநேக தூதரை கூட்டிக் கொண்டு தேவன் அன்பானவர் அல்ல என்று சொல்லிக் கொண்டிருந்தான் குற்றச்சாட்டு. நான் அன்பானவர் என்பதை நீங்க சொல்லுங்க, நான் நீதி உள்ளவர் என்பதை நீங்க சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு தேவையானவரா, உங்களுக்கு ரொம்ப முக்கியமா என்பதை செய்யணும், நீங்க தான் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் மனிதனை பார்த்து தேவன் பேசிக் கொண்டிருந்தார். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டு சொன்னாரு, நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேவ தூதர்களையும் என்ன செய்ய நாம நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்போ ஆண்டவர் எதற்காக மனிதனை படைத்தார் என்று சொன்னால், விழுந்து போன தூதர்களை என்ன செய்ய போறாங்க, அவங்க நியாய தீர்ப்பு செய்ய போறாங்க. அதற்காக தேவன் அவங்களை படைச்சாரு. லூசிபர் பார்த்தா, இவனா என்ன நியாயம் தீர்க்க போறான், இவனை ஒரு கை பாக்குறான்னு சொல்லி என்ன பண்ணான்னு சொன்னா, அந்த சாத்தான சொன்னா மனிதர்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினான். இவர்கள் எப்படியாலும் செய்யணும், நான் செஞ்ச ஒத்த பாவத்திற்கு ஒரு பாவத்தை இந்த ஆதாமும் ஏவாளும் செய்ய வச்சு இந்த மனித குலத்தை என்ன செய்ய நான் கெடுக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். பாம்பு மூலமான சாத்தா வந்து ஏவாள் கிட்ட பேசி அவன் பொய் சொல்லி அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவங்கள கீழே தள்ளினான். தேவனுக்கு பிரியமாக வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். இதை சொன்னவர் நீதி உள்ளவர். பிரியமாங்களே, சாத்தான் கிட்ட அவனும் சாகணும்னு சொன்னா இன்னொரு சாட்சி வரணும், அந்த சாட்சி வந்து சாத்தான் சாக வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இப்ப அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க. பாவத்தின் சம்பளம் மரணத்துல இப்போ மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில அப்போ இருக்கிற பிள்ளைகளுக்காக கிறிஸ்து ஒரு தீர்மானம் எடுக்கிறார், மரிக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம், சரிங்களா? அந்த பாவம் செஞ்சா ஒரு மனுஷன் மரிக்கணும். எத்தனை பேர் பாவம் செஞ்சான்னு சொன்னா எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. அப்ப எல்லாருமே மரிக்கணும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி மாறினார்கள் என்று சொல்லி வேதம் பேசுகிறது. இதற்கு ஆண்டவர் ஒரு வழியை தேவன் ஏற்படுத்தினார். நீங்க சாகாம இருக்கணும்னு சொன்னா, மனிதர்கள் சாகாம இருப்பதற்கு தேவன் ஒரு வழியை தேவன் கொடுத்தாரு. அதைத்தான் நாம் இந்த நாள் செய்தியாக நம்ம படிக்க போறோம். சங்கீதம் 77:13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உமது தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வழி எங்கே இருக்கிறது? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது என்று சொல்லி வேதம் பேசுகிறது. அன்பான தேவனுக்கு பிரியமாக ஒரு சரியான ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னா நம்ம மொபைல்ல இருக்கிற அந்த ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டு செய்வாங்க, அந்த இடத்த போடணும்னு சொன்னா அது நமக்கு வழியெல்லாம் காட்டி கொடுத்துரும் அந்த போக வேண்டிய இடத்துக்கு. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையான பாதையை எது காட்டுகிறது என்று சொன்னால் பைபிள் என்கிற அந்த ஜிபிஎஸ் என்ன செய்யுதுங்க, நமக்கு காட்டுது. அதன் மூலமாக பைபிள் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நாம் எங்க போயிடுவோம், சரியான இடத்திற்கு நாம போவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு பேசுகிறது. அதுதான் ஆசரிப்பு கூடாரம். அன்பான தேவனுக்கு பிரியமாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி நம்ம அநேக காரியங்களை நம்ம படித்துக் கொள்ள வேண்டும். ஆசரிப்பு இந்த கூடாரம் என்பது கிறிஸ்துவே அதுக்கு ஆதாரமாக இருக்கிறார் என்பதை அது காட்டுகிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல 3 காரியம் இருக்கிற. வேகமா நான் போறேன், என் கூட நீங்க உங்க கவனத்தை கொண்டு வாங்க. ஒன்று பிரகாரம் இருக்கிறது, இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, மூன்றாவது என்னன்னு சொன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. 3 காரியங்கள் இருக்கிறது. இதுல 2 விதமான ஆராதனை நடைபெறும். ஒரு தினந்தோறும் நடக்கிற ஒரு ஆராதனை இருக்கிறது, வருஷத்தில் ஒரு முறை நடக்கிற ஆராதனை இருக்கிறது, சரிங்களா? அப்போ இந்த பிரகாரத்துல என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னா அந்த பலிபீடம் இருக்கும், அப்புறம் தண்ணீர் தொட்டி இருக்கும். 2 விஷயம் இருக்குது பிரகாரத்துல, 2 காரியம் இருக்கு. தகன பலிபீடம் இருக்கிறது, தண்ணீர் தொட்டி இருக்கிறது, சரிங்களா? பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்குன்னு சொன்னா இங்கே 3 காரியம் இருக்கிறது. தேவ சமூகத்து அப்ப மேஜை இருக்கிறது, 2வது பொன்னினால் ஆன குத்து விளக்கு இருக்கிறது, 3வது தூபபீடம் இருக்கிறது, சரிங்களா? மகா பரிசுத்தலத்துல என்ன இருக்கு சொன்னா அங்க உடன்படிக்கை பெட்டி இருக்குது, பெட்டிக்குள்ள 10 பிரமாணம் இருக்கிறது, அதை மூடக்கூடிய கிருபாசனம், சரிங்களா, தேவனுடைய மகிமை தங்கக்கூடிய ஒரு இடம் அங்கே இருக்கிறதாக நாம் அங்க 2 விஷயம் இருக்கிறது. அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, இவைகள் அனைத்தையும் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் எல்லாம் யாரை அடையாளப்படுத்தி காட்டுகிறது? இயேசுவை அடையாளப்படுத்தி காட்டுகிறது. அந்த ஆசரிப்பு கூடத்துல இருக்கிற எல்லாமே இயேசுதான் சொன்னா அடையாளமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 14:6 வாசிக்கிறோம், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் உங்களால்
சரிங்களா? ஆண்டவர் பேசுறாரு. அப்போ நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் பேசுறாரு. இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி அந்த அகோர மரணத்தை எனக்காக அடைந்தார் என்று சொல்லி இந்த ஆசரிப்பு கூடாரம் சொன்னா காட்டுகிறார். இப்ப நம்ம பாக்குறோம், ஆசரிப்பு கூடாரமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலரும் என்பதை இப்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம படிக்க போறோம். சரி, இந்த ஒற்றுமை நீங்க கவனிங்க. முதல்ல அந்த பிரகாரத்துல என்ன சொன்னா பலிப்பீடம் இருக்கிறது. சரிங்களா? இந்த இஸ்ரவேலுக்கு அது எப்படி பொருந்தது என்று சொன்னா, அந்த பஸ்கா ஆடு யாருங்க? இயேசு கிறிஸ்து. பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. எகிப்தை விட்டு அவங்க வெளியே வருவதற்கு முன்பாக என்ன பண்ணாங்க? அந்த பஸ்கா ஆட்டை அடித்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது சொன்னா தண்ணீர் தொட்டி. அது எங்க சொன்னா இவங்க எகிப்தை விட்டு கடந்து போறாங்க. எதிர என்ன இருக்குதுங்க? செங்கடல் இருக்கிறது. அது ஞானஸ்தானத்துக்கு அது அடையாளமாக தேவனை சொன்னா செங்கடல் தண்ணீர் தொட்டிக்கு அடையாளமாக அது இருக்கிறது. தேவ சமூகத்து அப்பம். இது ஆண்டவர் வனாந்தரத்துல அவங்க போகும்போது ஆண்டவர் என்ன கொடுத்தாரு அவங்களுக்கு? மன்னா. தேவதூதர் சாப்பிடுற அந்த மண்ணா ஆகாரமாக தேவன் கொடுத்தார். மன்னாவை அது அடையாளப்படுத்தி காட்டுகிறது. பிற்பாடு அந்த வழி நடத்தும் பொழுது அக்கினி ஸ்தம்பத்தை தேவன் கொடுத்தார், வெளிச்சத்தை தேவன் கொடுத்தார். அன்பான அது குத்து விளக்கு என்ன செய்யுது சொன்னா அது அடையாளத்தை காட்டுகிறது. இன்னும் அந்த தூபபீடம் அவங்க ஜெபத்தோடு என்ன பண்ணாங்க? இதயங்களை தயார்படுத்தி கொண்டே இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, உங்க இதயத்துல எந்த விதமான அசுத்தமும் வைத்துக் கொள்ளக்கூடாது, என்னை நினைத்து பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருந்தாரு. பிற்பாடு யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் தேவன் எதை கொடுத்தாருங்க? 10 கட்டளையை தேவன் கொடுத்தார். அப்போ ஆசரிப்பு கூடாரமும் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பொருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் நான் சொன்னா ஆசரிப்பு கூடாரமும் இயேசு கிறிஸ்துவும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த பலிப்பீடத்தில் என்ன செஞ்சாருங்க? பிறந்தாராம். எங்க மரிக்கணும்? அவர் பலிப்பீடம் எது? இந்த பூமி தான் அந்த பரலோகத்துடைய பலிப்பீடமாக இருக்கிறது. இந்த பலிப்பீடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்து நமக்காக என்ன பண்ணாங்க? தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார் என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். அப்போ வேத வசனத்தின் மூலமாக சாத்தானை ஆண்டவர் ஜெயிச்சாரு. பிற்பாடு என்ன பண்ணாங்க? அந்த பிரமாணத்தை பத்தி ஒரு பிரசங்கத்தையும் வாழ்க்கையின் மூலமாக காட்டினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, பலி யாருன்னு சொன்னா அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து இருக்கிற. தண்ணி தொட்டி யாருன்னு சொன்னா அதுவும் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். சரிங்களா? தேவ சமூகத்து அப்போ அவர் சொன்னார், நானே ஜீவ அப்பம் என்று பேசினார். குத்து விளக்கு, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினாரு. தூபபீடம், இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி கற்றுக் கொடுத்தார், அவரும் ஜெபித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்துல 10 கட்டளை கொடுத்தவர் என்ன பண்ணாருங்க? அதே 10 கட்டளைகள் என்ன பண்ணாங்க? அவர் கடைபிடித்து வாழ்ந்தார் என்பதை நாம பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் என்ன பார்க்கணும் சொன்னா ஆசரிப்பு கூடாரமும் புதிய ஏற்பாடும். இது அற்புதமான ஒரு செய்தி பாருங்களேன். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷமும் எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார், இயேசு எனக்காக மரித்தார் என்பதை அது அடையாளப்படுத்தி காட்டுது. இது பிரகாரத்தினுடைய செய்தியை பற்றி அது பேசுகிறது. அப்புறம் அப்போஸ்தலர் புஸ்தகம் நீங்க பார்த்து சொன்னா அதுல ஃபுல்லா பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பற்றி ஆண்டவர் பேசுறார். சரிங்களா? ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அந்த அப்போஸ்தலர் புஸ்தகம் மூலமாக இதை காட்டுறார். இது தண்ணி தொட்டியை பற்றி அடையாளப்படுத்தி பேசுறார். பிற்பாடு வேத வாசிப்பு, ஜெபம், சாட்சி, இப்படிப்பட்ட காரியத்தை பற்றி ஆண்டவர் பவுல் மூலமா பேசுறாரு, யாக்கோபு மூலமா பேசுறாரு, யோவான் மூலமாக பேசுறாரு, யூதா மூலமாக பேசுறாரு. இப்படி நிறைய தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக எழுத்தின் மூலமா செய்றாங்க. வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம், ஜெபம் முக்கியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சாட்சியான ஜீவியம் முக்கியம் என்று சொல்லி அவர் பேசினார். வெளிப்படுத்துற புஸ்தகம் எதை காட்டுன்னு சொன்னா மகா பரிசுத்தத்துல இருக்கிறதான அவருடைய சிங்காசனத்தை என்ன செய்து சொன்னா அது காட்டுகிறது. அங்கே தேவனுடைய 10 பிரமாணம் இருக்கிறது, அதை பற்றி அது பேசுகிறது. இதுதாங்க ரட்சிப்பின் திட்டமாக இருக்கிறது. இதுதான் ரட்சிப்பின் திட்டம். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நாம புரிந்து கொண்டால் தான் நாம ரட்சிக்கப்பட முடியும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பாருங்க, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் என்ன செய்யப்படுவாய்? ரட்சிக்கப்படுவாய். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, ஞானஸ்தானத்துக்கு பிறகு நாம தேவனோடு நடக்க வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. இயேசு கிறிஸ்து சொன்னார் பாத்தீங்களா, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். யோவான் 14:15 வாசிக்கிறோம். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய கற்பனையை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை சாத்தான் மிகுந்த கோபம் கொண்டு அவங்க கிட்ட சண்டை போறதுக்கு சொன்னா வந்திருக்கிறான், யுத்தம் பண்ணுவதற்கு வந்து கொண்டிருக்கிறான். நான் சொன்னேங்க, அந்த பலிப்பீடம், தண்ணீர் தொட்டி, பிற்பாடு அந்த சமூகத்து அப்பம், குத்து விளக்கு, தூபபீடம், 10 கட்டளை, இப்படிப்பட்ட அந்த தேவனுடைய அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க மிக முக்கியமான இயேசுவை அடையாளம் காட்டக்கூடிய அத்தனை காரியத்தையும் சாத்தான் பண்ணான்னு சொன்னா கலைத்து போட்டான் என்பதை நாம பார்க்கணும். மிகுந்த கோபம் கொண்டு இறங்கினான்.
சாத்தானுடைய கோபத்தை எல்லாம் மிஞ்சி ஆண்டவருக்கு நாம கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனை நாம கடைபிடிப்போம் என்று சொன்னால் வசனம் சொல்லுது, அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கற்பனைகளை நம்ம கடைபிடிக்கும் பொழுது நாம பாக்கியவான்களாக மாறுகிறோம். எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம்! ஆண்டவர் இந்த கற்பனைகள் நமக்கு தந்ததுக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். இந்த வசனத்தை இந்த காரியத்தை நீங்க யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து எதற்காக நமக்காக மரிச்சாருன்னு சொன்னா, நாம செஞ்ச பாவத்திற்காக நமக்காக மரிச்சாருங்க. எதற்காக மரித்தாரோ அது நம்ம கிட்ட இப்பவும் இருக்கும் என்று சொன்னால் நாம் எதை இழந்துருவோம்? பரலோகத்தை இழந்துருவோம். பாருங்க, நம்ம ஆண்டவர் எனக்காக மரித்தாருன்னு சொல்றோம். எதற்காக மரிச்சாரு? நம்ம செஞ்ச பாவத்திற்காக கிறிஸ்து நமக்காக மரிச்சாரு. அது நம்ம கிட்ட இருக்கலாங்களா? அப்ப இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த பாவம் இன்னும் இருக்கிறது. பாவம் இருந்தால் நாம் பரலோகத்தை இழப்போம் பிரியமாக. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த அருமையான ஒரு கிட்டத்தட்ட 28 நாள் நாம் தொடர்ந்து என்ன பண்றோம்? இன்னையோட சேர்த்து அநேக சத்தியம் நம்ம படித்துக் கொண்டே வந்தோம். அன்பானவர்களே, அநேக சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோட பேசிக்கொண்டே வந்தார். நாம் என்ன செய்ய போகிறோம்? இயேசுவின் வருகை நாம சந்திக்க போகிறோமா? அந்த ஆசரிப்பு கூடாரத்துல உள்ள ஒவ்வொரு சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறதா? கிறிஸ்துவை நாம் ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமா? கிறிஸ்துவை நாம ஆசனாக ஏற்றுக்கொண்டோமா? இயேசு கிறிஸ்து நம்ம மகா பிரதான ஆசனாக ஏற்றுக்கொண்டு பாவத்தை ஜெயிக்கிற ஜெயத்தோட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம சற்று சிந்தித்து பார்த்து, இயேசு வரப்போறாரு, அவருடைய வருகை நாம் சந்திப்பதற்கு நாம் எப்படி மாற வேண்டும்? ஆயத்தமாக மாற வேண்டும். கர்த்தர் இரு கரங்களோடு கூட காத்து கொண்டிருக்கிற வசனம் சொல்லுதுலாங்க, நான் நான் பிதாவின் வீட்டுல அநேக வாசலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தாலும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கான செய்யற ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் உங்களை மறுபடியும் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரி இயேசு கிறிஸ்து நமக்காக அங்கே பரலோகத்துல ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. நாம அங்க போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அதான் கேள்வி. இப்போ அவர் அங்க ரொம்ப எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டார், ரெடியா இருக்கிறார், வரப்போறார். ஆனா அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா என்பதை நாம சற்று எண்ணி பார்ப்போம். கர்த்தர் இந்த சத்தியத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவாராக, நம்முடைய குடும்பத்தை ரட்சிப்பாராக, நம்முடைய சபையை ரட்சிப்பாராக. கர்த்தர் நிச்சயமாக ஒரு மெய்யான சபையில் நாம் இருக்கிறோம், அதற்காக நாம் தேவனை துதிப்போம். கர்த்தர் நம்மை சத்தியத்தின் பாதையில கரம் பிடித்து வழிநடத்த நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு சிறு ஜெபம் பண்ணிடுங்க, அதுக்கு பிறகு நம்ம க்ளோசிங் ப்ரே பண்ணலாம். பாஸ்டர் தியாகராஜன் ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்த யூடியூப் வாயிலும் கேட்டுக்கொண்டிருந்த எல்லா பிள்ளைகளின் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒருவேளை இந்த சத்தியம் அவங்க இதயத்தை அசைத்திருக்கும் என்று சொன்னால், இதுதான் மெய்யான சபை, இதில் இருந்தால் மாத்திரமே பரலோகத்திற்கு நாம் போக முடியும், இந்த சத்தியங்களை அறிந்தும் அதை மீறி கொண்டிருந்தால் நாம் பரலோகத்தை இழந்து விடுவோம் என்கிற ஒரு சிந்தனை ஒருவேளை அவங்க உள்ளத்துல உருவாகி இருக்கும் என்று சொன்னால், ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க. தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்க அவருடைய இதயத்தை நீங்க அசைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. இந்த சத்தியத்தினாலே அவங்களுடைய இதயங்களை நீங்க அலங்கரிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, லீதியாலை போல கர்த்தாவே, யாராவது விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டு சொன்னா கர்த்தர் இதயத்தை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தினாலே எல்லாரையும் பலப்படுத்தும். உங்களுடைய சத்தியத்தினால் ஒவ்வொருவரையும் நீங்க பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரலோக பிதாவே. ஆமென்.